நல்லவை கேட்போம் நமது சேனலில் மகாபாரதம் துரோண பர்வம். அபிமன்யுவை துரோணர், கிருபர், கர்ணன், அஸ்வத்தாமன், கிருதவர்மன், ஜெயத்ரதன் எல்லோரும் சூழ்ந்து அவனை வதம் செய்தார்கள். அர்ஜுனன் இதை கேட்டு ஜெயத்ரதனை நான் அஸ்தமனம் ஆகுவதற்குள் அவனை வதம் செய்து விடுவேன் என்று ஒரு பிரதிஜை செய்தான். 14ஆம் நாள் போர் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டிருந்தது. பூரிஸ்ரவஸ் கீழே விழுந்து சாத்திகையை காலால் மிதித்து அவனை கொல்வதற்காக பெரிய வாளை எடுத்துக்கொண்டு ஓங்க அர்ஜுனன் அவன் கையை வெட்டினான். உடனே கீழே விழுந்து அவன் யோகத்தில் அமர்ந்தான். சாத்திகை எழுந்து அவன் தலையை வெட்டி சாய்த்தான். அர்ஜுனன் ஜெயத்ரதனை வதம் செய்யாவிட்டால் அவனே அழிந்து விடுவான் என்பதை தெரிந்து கொண்டதான துரியோதனாதிகள் ஊசிமுக வியூகத்தில் ஜெயத்ரதனை மறைத்து வைத்திருந்தார்கள். அர்ஜுனன் துரோணன் முதலானவர்களோடு யுத்தம் செய்துவிட்டு அஸ்தமிக்கும் சமயத்தில் ஜெயத்ரதனை வந்தடைந்தான். அங்கு 2 கைகளாலும் வில்லை வைத்துக்கொண்டு பிரயோகம் பண்ணினான். அதனால் அவனுக்கு சவ்யசாட்சி அப்படிங்கிறதான ஒரு பெயரும் ஏற்பட்டது. அஸ்தமனமாகும் சமயத்துக்கு முன்பாகவே கண்ணபிரான் தன்னுடைய மாயையினால் சக்கரத்தினால் சூரியனை அஸ்தமிக்குமாறு பண்ணி இருள் சூழ, அப்பொழுது ஜெயத்ரதன் அஸ்தமனம் ஆகிவிட்டது, அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று வெளியே கொண்டு வர, உடனே கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொல்லி அவன் தலையை பானப்பிரயோகம் செய்து வீழ்த்துமாறு சொல்ல அவன் தலையை கீழே அறுத்து போட்டான். அப்படி போடும் பொழுது பூமியில் விழக்கூடாது, அவனுடைய தந்தை தவம் செய்து கொண்டிருக்கான், அவன் மடியில் விழும்படியாக செய் என்று கூறினார் கிருஷ்ணன். அதற்கு காரணம், என் மகனின் தலையை கீழே போடுபவன் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும் என்று சாபம் கொடுத்திருந்தான் தந்தை. அதனால் அந்த தலையை அவன் மடியில் விழும்படியாக செய்ய, மடியிலிருந்து அது கீழே விழுந்தது. அதனால் அவன் தந்தையினுடைய தலை சுக்குநூறாக வெடித்து சிதறியது. அன்று கடோத்கஜன் கௌரவ சேனையில் புகுந்து பல வீரர்களை, ஆயிரக்கணக்கான வீரர்களை நாசம் செய்தான். கர்ணன் அர்ஜுனனுக்காக வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை அவன் மேல் பிரயோகம் பண்ணினான். அர்ஜுனன் பிழைத்தான். அடுத்து 15ஆம் நாள் யுத்தம். துரோணரை கொல்வதாக திருஷ்டத்யும்னன் ஒரு பிரதிஜை பண்ணியிருந்தான். துரோணரை அவர் கையில் ஆயுதம் இருக்கும் வரை அவரை ஒன்றும் செய்ய முடியாது, ஆகையினால் ஏதாவது யுக்தி செய்துதான் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணன் கூறி, அஸ்வத்தாமன் இறந்து விட்டதாக கூறுங்கள், ஏன்னா புத்திரபாசம் அவனுக்கு உண்டு என்று சொல்ல, அதற்கு யாரும் பொய் சொல்வதற்கு முன்வரவில்லை. பிறகு பீமன் அஸ்வத்தாமன் என்ற யானையை கொன்றான். அதை தர்மபுத்திரர் உரத்த குரலில் அஸ்வத்தாமன் இறந்தான் என்று கூற, அது ஒரு யானை என்று தாழ்ந்த குரலில் கூற, அதை கேட்டதான துரோணர் ஆயுதங்களை கீழே வைத்துட்டு பூமியில் விழுந்தார். அதனால் அந்த சமயத்தில் திருஷ்டத்யும்னன் அவர் தலையை வெட்டினான். வானம் இருண்டது, அதர்மம் என்ற குரல் எழுந்தது. துரோணருடைய புத்திரனான அஸ்வத்தாமன் இந்த அதர்மத்தை கண்டு தன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்பதை கண்டு பாண்டவர்களை நிர்மூலமாக்குவேன் என்று நாராயண அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான். அப்பொழுது கிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை பார்த்து ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டுவிட்டு விழுந்து வணங்குங்கள் என்று சொல்ல எல்லோரும் வணங்கினார்கள். அந்த நாராயண அஸ்திரம் எதுவும் செய்யாமல் செயலிழந்து விட்டது. இது துரோண பர்வம். அடுத்தது கர்ண பர்வம். துரோணர் மரணம் அடைந்ததும் கர்ணனுக்கு சேனாதிபதி பட்டமானது, அத பதவியானது கொடுக்கப்பட்டது. சேனாதிபதியாக நியமிக்கப்பட்டான். 17ஆம் நாள் அர்ஜுனன் கர்ணனை தாக்கினான். கர்ணனுக்கு சல்யன் தேரோட்டியாக இருந்தான். கர்ணனை பற்றி மிகவும் கேவலமாக இகழ்ந்து பேசிக்கொண்டு வந்திருந்தான் சல்யன். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பெரிய யுத்தம் நடந்தது. கர்ணன் நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண
கிருஷ்ணன் தேரை அழுத்த அந்த அஸ்திரம் அர்ஜுனுடைய கிரீடத்தை தட்டி சென்றது. அர்ஜுனன் பிழைத்தான். கோபம் வந்ததான் அர்ஜுனன் பல அம்புகளை தொடுத்து கர்ணனுடைய தேர் பூமியில் பதிந்து சிக்கும்படியாக பண்ணினான். பதிந்தது. கர்ணன் சக்கரம் சேற்றில் பதிந்துள்ளது. கொஞ்ச நேரம் யுத்தத்தை நிறுத்தம் என்று சொல்ல அவன் தொடர்ந்து பிரயோகம் பண்ணினான். பானப்பிரயோகம் பண்ணி அவன் தேரை எடுப்பதற்குள் அவனுடைய தலையை அறுத்தான் அர்ஜுனன். கர்ணனுடைய தலை பூமியில் விழுந்தது. அவன் கீழே சாய்ந்தான். கிருஷ்ணன் அர்ஜுனனை அனுப்பிவிட்டு முனிவர் போல வேடம் தரித்து கொண்டு அந்த கர்ணன் இருக்கும் இடத்தில் சென்று உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் கொடுப்பாயாக என்று கேட்டு வாங்கி கொண்டான். பிறகு தன்னுடைய சொரூபத்தை தான் யார் என்பதை அந்த கிருஷ்ணன் அந்த கர்ணனுக்கு காண்பித்தான். அந்த சமயத்தில் அந்த கர்ணனுடைய உயிரானது ஜோதிர்மயமாக கிளம்பி சூரியனுடன் கலந்தது. அப்பொழுது குந்தி தேவியானவள் அந்த யுத்த களத்திற்கு என்னுடைய மகனே என்று அந்த கர்ணனை தன் மடியில் போட்டுக்கொண்டு அழுதாள். அடுத்தது சல்ய பர்வம். கர்ணனுக்கு பிறகு சல்யன் சேனாதிபதியாக ஆனான். பீமன் சல்யனை தாக்கினான். தர்மர் சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி சல்யனை கொன்றார். துரியோதனுடைய மிஞ்சிய சகோதரர்கள் 18ஆம் நாள் யுத்தத்தில் மாண்டனர். சால்வனின் யானை பல பேரை கொன்றது. திருஷ்டத்யும்னன் சால்வனியும் யானையும் கொன்றான். கௌரவ படையில் மிஞ்சினவர்கள் துரியோதனன், அஸ்வத்தாமன், கிருபர், கிருதவர்மா மற்றவர்கள் எல்லோரும் ஆண்டார்கள். இவர்கள் மட்டுமே மிஞ்சி இருந்தார்கள். துரியோதனன் போர்க்களத்தை விட்டு அகன்று ஒரு தடாகத்தில் ஒளிந்து கொண்டான். பாண்டவர்கள் அதை அறிந்து அவனை சண்டைக்கு கூப்பிட்டார்கள். பீமனுடன் சண்டை செய்தான். பிறகு கிருஷ்ணன் தொடையை காண்பித்து அதில் அடிக்குமாறு அந்த பீமனுக்கு ஒரு சம்ஞை செய்தான். பீமன் துரியோதனை தன் கதையால் தொடையில் அடித்தான். அவன் பூமியில் விழுந்தான். அப்பொழுது பலராமன் பீமன் துரியோதனை நாபிக்கு கீழே அடிப்பதை குறித்து சீற்றத்துடன் தன்னுடைய கலப்பை எடுத்துக்கொண்டு பீமனை அடிக்க ஆயத்தமானார். கிருஷ்ணன் அவரை தடுத்து பீமன் சபதத்தை நிறைவேற்றினான். துரியோதனன் அஸ்வத்தாமாவை சேனாதிபதியாக நியமித்தான். மற்றவை நாளை கேட்போம்.